கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் வசனம் 15 முதற் பகுதி. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோபுவின் புத்தகம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே இந்த வசனத்திற்குடைய பின்னணியம் என்னவாய் இருக்கும் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏதோ ஒரு உள்ளத்தில் எழும்புகிற உற்சாகத்தில் மக்கள் பேசுவார்களே, உங்களுக்காக நான் உயிரை கூட தருவேன் என்று சொல்லி சில நேரங்களில் சிலரை பார்த்து மக்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி ஒரு எமோஷனல் எக்ஸ்பிரஷனாக அல்லது ஒரு மனதில் ஏற்படுகிறதான ஒரு உற்சாகத்தின் மிகுதியினால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நான் மிகவும் கவர்ச்சிகரமாக பேச வேண்டும் என்று இயல்பாக மக்கள் பேசுவதைப் போல இங்கே யோபு இந்த வார்த்தையை சொல்லவில்லை. எப்படிப்பட்டதான ஒரு நிலையிலிருந்து யோபு சொல்லி இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், யோபு குற்றுயிராக மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சமீபத்தில் நான் ஒரு வாலிபனை சந்தித்தேன். அவன் என்னிடத்தில் ஒரு கிறிஸ்தவனாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். ஒரு திருச்சபைக்கு போவதாகவும், எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஜெபங்கள் அமைக்கின்றோம், பல காரியங்களை நாங்கள் கடவுளுக்காக செய்கின்றோம் என்றெல்லாம் அறிமுகம் செய்து கொண்டான். காலங்கள் உருண்டோடியது. சில மாதங்கள் மாத்திரமே ஆயிற்று. அதற்கு பிறகு நான் அந்த வாலிபனை சந்திக்கும் பொழுது அவருடைய சட்டை பாக்கெட்டில் வேறொரு விக்கிரகத்தினுடைய படத்தை அவன் வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் அவனை பார்த்து நான் கேட்டேன், இது என்ன அதிர்ச்சியாக இருக்கிறது? உன் சட்டைக்குள் எப்படி இந்த படம் வந்தது என்று கேட்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இனி இந்த இயேசு எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் எதிர்பார்த்தது, நீ கேட்டதெல்லாம் எனக்கு நடக்கவில்லை என்று கூறுகிறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். எனக்கு இயேசு நல்லவர் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஜெபித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். இயேசுதான் நமக்காக உயிரை கொடுத்தவர் என்று சொல்லி கொடுத்தார்கள். நான் அவரை நம்பினேன், அவரை ஏற்றுக்கொண்டேன், அவரிடத்தில் ஜெபித்தேன், உபவாசித்தேன், காத்து கொண்டிருந்தேன், பல காரியங்களை நான் செய்தேன். ஆனாலும் நான் எதிர்பார்த்த ஒன்றும் நடைபெறவில்லை. ஆகவே இனி நான் இந்த கடவுளை வணங்குவதை தொடருவதை நான் நிறுத்தி கொள்ளுகிறேன் என்று பின்மாறி போன அநேக மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோபு நீதிமான் என்று பெயர் பெற்ற ஒரு மனிதன். யோபு ஆண்டவராலே மிகவும் போற்றப்பட்ட ஒரு மனிதன். அதற்கு காரணம் யோபுவுக்குள்ளாக இருந்ததான அந்த டிட்டர்மினேஷன், அந்த உறுதி. என்ன உறுதி? நான் செத்தாலும் பரவாயில்லை, கடவுள் எந்த ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் என்று நான் நம்பினேனோ அந்த ஆண்டவர் என்னை கொன்றே போட்டாலும் பரவாயில்லை, நான் அவரை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் அல்லது அவரை சந்தேகிக்க மாட்டேன், நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வர முடியுமா?
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. பண கஷ்டம் பிறரிடத்தில் பணம் வேண்டும் என்று சொல்லி உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு அவமானம் ஏற்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் கூச்சம் வருகின்றது. இது உண்மைதான். வியாதி பல விதமான நிலைகளிலே நம்முடைய குடும்பத்தை புரட்டி எடுக்கிறது, சின்ன பின்னமாக்குகிறது. உண்மைதான். நம்முடைய பிள்ளைகளை நினைக்கும் பொழுது, அவருடைய எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது இதெல்லாமே நமக்கு வேதனையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு புரிவதில்லை. நான் ஜெபிக்கிறேன் தானே, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் தானே, பின்ன ஏன் இவ்வளவு காரியங்கள் எனக்கு எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணங்கள் வருகிறது. உண்மைதான். ஆனால் யோபை போல நாம் உறுதியாயிருக்க வேண்டும். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற விசுவாசம், கடவுள் எதிர்பார்க்கிற அன்பு. அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் யோபுவை கைவிடாத கடவுள், யோபை வெட்கப்படுத்தாத கடவுள் நம்மையும் பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.